ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கறிமிர்ச்சி. இன்றைக்கி நம்ம புதுசாக என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கட்லெட் தாங்க பார்க்க போகிறோம். அந்த கட்லெட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலான்னா பீட்ரூட் ஆட் ஆகிருக்கு. இந்த பீட்ரூட் வச்சு ஒரு வித்தியாசமாக புதுசாக ஒரு கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீட்ரூட் கட்லெட் செய்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடாயில் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு வெங்காயத்தை குட்டி மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அதையும் கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்து வதக்கியிருக்கேன். அது கூடவே ஒரு கப் பீட்ரூட், அதாவது எனக்கு ஒரு பெரிய பீட்ரூட் நான் எடுத்து தோல் உரித்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு உப்பு சேர்க்கலை. நான் வேக வைக்கும் போது வேக வச்சு ஒரு கப் அளவுக்கு அதையும் இது கூடவே ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் வதக்கிட்டு உருளைக்கிழங்கு, பீட்ரூட், வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் வதக்கிக்கணும். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நான் உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடலை. உப்பு போடாமல் வேக வச்சதால் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் இப்போ தான் உப்பு போடுறேன். இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள். இதுதான் இதுக்கு போட வேண்டிய தூள் வகைகள். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், நல்லா கிளறி விட்டுக்கணும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு. நீங்கள் மாங்காய்த்தூள், காய்ந்த மாங்காய்த்தூள், அதாவது ஆம்ச்சூர் பவுடர் இந்த போட்டால் கூட ஓகே தான். நான் எலுமிச்சை ஜூஸ் போட்டிருக்கேன். ஒரு சின்ன புளிப்பு சுவை இருந்தால் நல்லா இருக்கும், அதுக்காக தான் இந்த எலுமிச்சை சாறு. கொத்தமல்லி சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூல் ஆகட்டும். இது ஆறுறதுக்குள்ளார நம்ம இன்னொரு பவுலில் 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி விட்டு நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிடணும். இந்த பேஸ்ட்டு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக ஒரு மீடியம் இதில் அளவுக்கு இருக்கணும். நல்லா துவைச்சி எடுக்கிற மாதிரி, தொடச்சி இது பண்ணுற மாதிரி, டிப் பண்ணி நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கணும். இதில் எதுவும் உப்பு சேர்க்க தேவையில்லை. இதில் உப்பு நான் எதுவும் சேர்க்கவும் கிடையாது. இது போல் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நமக்கு அந்த கலவையை உருட்டி நம்ம இதில் நனைச்சி எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இந்த கலவையோட நான் 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். கடலை மாவு நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் கடலை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி கையில் வச்சு தட்டி விரல்களுக்கு நடுவில், கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் இதை வச்சு உருட்டும் போது ஒரு வட்டமான ஒரு பர்ஃபெக்டான ஒரு வட்டமான ஒரு வடிவம் கிடைக்கும். கட்லெட்கே ஒரு வடிவம் வட்ட வடிவம். அந்த ஒரு வட்ட வடிவத்துக்காக தான் 2 விரல்களுக்கு நடுவில் வச்சு தட்டி இது பண்ணுறோம், ஷேப் பண்ணுறோம். நல்லா ஷேப் பண்ணிவிட்டு இப்போது இந்த தட்டி வச்ச இது எல்லாத்தையும் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு பேஸ்ட்டுக்கு பார்த்திங்களா, அதில் நினச்சி எடுத்துக்கணும். நல்லா 2 பக்கமும் நல்லா கோட்டாகிற அளவுக்கு இருக்கணும். நல்லா கோட்டானால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்தது ப்ரெட் க்ரம்ஸில் இதை நினச்சி எடுக்கும்போது அது கரெக்டாக நல்லா ப்ரெட் க்ரம்ஸ் எல்லா இடத்துலையும் ஒட்டும். அதுக்காக தான் இந்த பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம்.
பிரெட் க்ரம்ஸ் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டு நல்லா பிரெட் க்ரம்ஸில் உருட்டி எடுக்க வேண்டியது தான். நல்லா எல்லா இடத்துலையும் படணும். அப்போ தான் கடைசியில் நம்ம எடுத்து ஆயில் ஃப்ரை பண்ணும்போது வெளி லேயர் ஃபுல்லாக வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்ம உருட்டியாச்சு பிரெட் க்ரம்ஸ் போட்டு. இதே போல் எல்லா பீட்ரூட் கட்லெட்டையும் நம்ம அந்த பேஸ்ட்டில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸ் போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை கூட நல்லா நொறுக்கி விட்டு பண்ணினாலும் இன்னும் நல்லா க்ரன்ச்சியாக நல்லா இருக்கும். நம்ம பிரெட் க்ரம்ஸும் போடலாம், கார்ன்ஃப்ளேக்ஸும் போடலாம். அது நம்மளோட டேஸ்ட்டை பொறுத்து, உங்களோட விருப்பத்தை பொறுத்து. நான் எல்லாத்தையும் இப்போ நினச்சி எடுத்து வச்சிட்டேன். இப்போது ஆயிலில் நல்லா ஹீட்டில் வச்சு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போடணும். நார்மலாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம போடும்போது அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் எண்ணெயிலே கரைஞ்சி பிரிஞ்சு வந்துடும். ஆயில் நல்லா ஹீட்டில் இருக்கும்போது போடும்போது தான் கரெக்டாக அது நல்லா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக ஆயிலில் உதிராமல் கரெக்டாக பிரிஞ்சு வரும். அதுக்காக ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கணும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதை போட்டு நம்ம 2 பக்கமும் திருப்பி விட்டு எடுக்கணும். நல்லாவே முறுமுறுன்னு இருக்குங்க இது. இப்போ நம்ம கட்லெட் நல்லா முறுமுறுன்னு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு ஆயில் ட்ரைன் அவுட் பண்ணிவிட்டு நம்ம பிடிச்ச இதோட சாப்பிட வேண்டியது தான். சாஸ் ஏதாவது கெச்சப், மைனஸ் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதோட டிப் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். நல்லாவே முறுமுறுன்னு சூப்பரான ஒரு கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.